சமைக்கும் போது ஆயில் யூஸ் பண்ணுறதுல எனக்கு அதுக்கு எப்போவுமே முரண்பாடு இருந்துகிட்டே இருக்கும். அவங்க வந்து நிறைய வந்து ஆயில் ஊற்றி சமைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து கொஞ்சமாக வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் இவ்வளோ நிறைய எண்ணெய் ஊற்றுறீங்க அப்படின்னு கேட்டால் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னோட தாட் என்ன அப்படின்னா, டேஸ்ட்டாக சாப்பிட்றத விட ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படிங்கிறதா என்னோட தாட்டு. அதனால தான் ரொம்ப நல்லாவே நான் ஃப்ரைட் ஐட்டம் எதுவுமே வந்து பண்ணுறதே அவாய்ட் பண்ணிட்டேன். பட் இப்போ பாப்பா வந்து ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தா, காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு சரி அவளுக்காக பண்ணுவேன்றக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எண்ணெய் வந்து கம்மியாக சாப்பிடணும்னு டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க. பட் இது காலங்காலமாக வந்து நல்லா எண்ணெயை ஊற்றி தான் நம்ம நாட்டுக்கோழி குழம்பு, அதுக்கப்புறம் களி எல்லாமே வந்து சாப்பிட்ருக்கோம். பட் எது வந்து உண்மை போய்ங்கிறது தெரியல. சரி ஓகே, பாப்பா கொடுக்குறது தானே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் நிறையவே ஊற்றி அவளுக்கு வந்து களி கூடலாம் வந்து கிண்டி கொடுப்போம். ஸோ கொஞ்சம் வந்து வெளியில் போகிற வேலை இருந்தது, அதனால வந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் பார்த்தேன் என்னோட கழுத்தில் ஃபுல்லாக வந்து பிக்மெண்டேஷனாக இருந்தது. ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. சோஷியல் மீடியாலாம் நான் செக் பண்ணும் போது நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து இந்த ஒரு ப்ராடக்ட்டை வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுதான் டெர்ம்டாக்கோட 5% கைகாலிக் ஆசிட் அண்ட்ராம் ட்ரீட்மெண்ட் ஸ்ப்ரே. இந்த ஸ்ப்ரேவை நம்மளோட அண்ட்ராம்ல யூஸ் பண்ணும்போது கிளினிக்கலா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. 8 வீக்ஸ்லயே நம்ம அண்ட்ராம்ல இருக்கக்கூடிய டிஸ்கலரேஷனை 22% வரைக்குமே வந்து கியூர் பண்ணணும்னு. சோ இனிமேல் வந்து எந்தவித எக்ஸ்பென்சிவ் ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை. குவிக்கா வந்து அப்சர்வ் ஆயிரும். எந்தவித ரெசிடியூஸோ ஸ்டெயின்ஸோ நம்ம கிளாத்ல வந்து இருக்காது. சோ ஸ்ப்ரேஸ் யூஸ் பண்ணும்போது மோர் ஹைஜீனிக்காவும் இருக்கும். சோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் நீட் இருக்கு அப்படின்னா வியூ படத்துல வந்து டேக் பண்ணிருக்கேன். அது மட்டும் purple.com வந்து அவைலபிளா இருக்கு.